இப்பொழுது மரியாதைக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ 3ஆம் தேதியே அவர்கள் வெற்றியை கொண்டாடுவதைப் போலவும் ஏதோ மதவாதத்தினால் பிரித்தாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு மிகப்பெரிய நீண்ட கடிதத்தை எப்பொழுதும் போல அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், சொல்லி வருகிறார்கள். ஆனால் இந்த நாட்டை, இந்த மாநிலத்தில் ஒரு வேற்றுமையை உருவாக்கியதில் அவர்களுக்குத்தான் பங்கு அதிகம் இருக்கிறது. மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்வது, எல்லா விழாக்களுக்கும் வாழ்த்து சொல்லும் நீங்கள் ஏன் இந்து மத விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள்? அப்போ யார் பிரித்தாண்டு கொண்டு அதை நீங்கள் அரசியலாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் வைத்திருக்கிறோம். அண்ணன் எச் ராஜா போன்றவர்கள் இங்கு இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் வலிமையாக இந்த கேள்வியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களின் குறிக்கோள் என்ன என்றால், மாநிலத்திற்கு மாநிலம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பிரித்தாளுகிறார் என்ற ஒரு தகவலை மட்டுமல்ல, ஏதோ தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக இருப்பதைப் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் போல தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக இந்த உண்மையை பொறுத்துக் கொள்ளாமல் மாநில கட்சிகள், அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் வேண்டுமென்றே ஏதோ பிரித்தாளுகின்ற போல ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். 4ஆம் தேதி அதற்கான பதில் கிடைக்கும். ஏனென்றால் ஸ்டாலின் சொல்கிறார், இந்த மதவாதத்திற்கு எதிராக தீர்ப்பு வரும் என்று. மதவாதமே இங்க இல்ல, மனிதவாதம் தான் இருக்கிறது. மனிதர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்கான அத்தனை திட்டங்களும், மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நீங்கள் எவ்வளவு நாள் திட்டுங்க, ஆனா அவர் திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஆக திட்டங்கள் தான் பேசுகிறது. நீங்கள் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வட இந்தியாவில் கூட அவங்க, நம்ம தென்னிந்தியாவில் பல இடங்களில் அவை மறைக்கப்படுகிறது. ஒரு சாலையோர வியாபாரியிடம் கேட்கிறார்கள், நாங்கள் எல்லாம் இன்று கொரோனாவை தாண்டி வாழ்ந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமரால தான், அதனால எங்கள் ஓட்டு அவர்களுக்குத்தான் என்று மிக தெளிவாக சொல்கிறார்கள். ஆக இந்த பிரித்தாளும் அரசியல் தமிழகத்தில் தான் ஸ்டாலின் போன்றவர்களால் தான் செய்யப்படுகிறதே தவிர, பாரத பிரதமர் தெளிவாக, இன்னும் சொல்ல போனால் இன்றோடு அவர் 64 பேட்டிகளை கொடுத்திருக்கிறார். எல்லா பேட்டிகளிலும் மிக தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் என்பதை இங்கே திரித்து இங்கே விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்தந்த மாநிலத்திற்கான பிரச்சனைகளை மிக தெளிவாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பேசுகிறார். அதனால் இன்று தோல்வி பயத்தில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இருப்பதை போல ஒரு தோற்றத்தை இந்தி கூட்டணி ஏற்படுத்துகிறது. சமீபத்தில் நடந்த 5 மாநில தேர்தல்களில் இதே முறையைத்தான் அவர்கள் கையாண்டார்கள். விவாதங்கள் வரைக்கும் வந்துருச்சு. அங்க பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, இல்ல இல்ல இது பொது தேர்தலின் முன்னோட்டமான, இல்ல இல்ல இது பொது தேர்தல் முன்னோட்டம் தான், ஏன்னா நாங்க இந்தி கூட்டணி ஜெயிக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா பெரிய மாநிலங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிச்சது. அதனால இன்றைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரப்போகிறது. நிச்சயமாக 4ஆம் தேதி மிக வலுவான ஒரு அரசு மத்தியிலும் ஒரு வலுவான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களை பெற்று மாநிலத்திலும் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பதுதான் எங்களது கருத்து.